என் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நன்மையின் மாதம் இது. கர்த்தர் நிச்சயமாகவே பல நன்மைகளை கொடுக்க ஆவலாய் காத்திருக்கிறார். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தரும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தரும். ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். நெகேமியாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நெகேமியா ஒரு ஜெப வீரன். தேசத்திலே அலங்கம் இடிந்து கிடப்பதை கண்டு அழுது புலம்பி தேசத்திற்காய் ஜெபித்த ஒரு ஜெப வீரன். ஆனால் அந்த ஜெப வீரன் செய்த ஒரு ஜெபம் அற்புதமான ஒரு ஜெபம். தேவனே, இந்த ஜனத்திற்கு நான் செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறார். நீங்கள் கூட ஆண்டவரிடத்தில் இப்படி ஒரு ஜெபம் செய்ய வேண்டும். தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நீங்கள் ஒருவேளை ஒரு எளிய விசுவாசியாக இருக்கலாம், ஒரு தேவ ஊழியத்தை செய்கிற ஊழியராக இருக்கலாம், ஜனங்களுக்காக மன்றாடி பல நாட்கள் நீங்கள் ஜெபித்த ஒரு ஜெப வீரனாக இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தாரா? நிச்சயமாய் பதில் கொடுத்தார். தேவன் நெகேமியாவை நினைத்தார், அவனோடு கூட இருந்த மக்களை நினைத்தார். தேவன் அவர்களுக்கு நன்மை செய்தார். அற்புதமான காரியங்களை வாழ்க்கையில் பார்க்கும்படி தேவன் அனுக்கிரகம் செய்தார். நீங்களும் இந்த நாளெல்லாம் இந்த ஒரு ஜெபத்தை செய்ய போகிறீர்கள். தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னை நினைத்தருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை நினைப்பார், உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்தோடு இந்த நாளை துவங்குங்கள். கர்த்தருடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமாய் கர்த்தர் கொடுப்பதை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள், பெற்று அனுபவிப்பீர்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்திருளும் என்று ஜெபித்த நெகேமியாவின் ஜெபத்தை கேட்டு நெகேமியாவுக்கு நன்மை செய்தவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக கர்த்தர் அவர்களை நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்கிறேன். அப்பா ஆண்டவரே, என்ன நன்மைகள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையில குறைந்திருக்கிறதோ ஆண்டவரே, எல்லா நன்மைகளும் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படி அனுக்கிரகம் செய்யுங்க. பிறருக்காய் இவர்கள் எவ்வளவோ ஜெபித்திருக்கிறார்கள், பிறருக்கு நன்மை செய்திருக்கிறார்கள், பிறருடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே தேவன் இவர்களை நினைத்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை, நெகேமியாவை போல நீங்கள் பிறருக்காய் ஜெபித்து, பிறருக்காய் மன்றாடி, பிறருடைய நன்மை வர வேண்டும் என்று நல்லவைகளை செய்த ஒரு நபராய் இருந்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மை உண்டாக தேவன் உங்களை நினைப்பார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.